ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, காடை 65, முட்டை அவியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு சிக்கனையும் காடையும் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்குவோம். சிக்கனையும் காடையும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. காடைக்கு 65க்கு மசாலா தடவிடுவோம். சிக்கன் 65 மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மிளகாய்த்தூள் சும்மா காரத்துக்காண்டி லைட்டாக சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். முட்டையில் அந்த வெள்ளைக்கருவை மட்டும் ஊற்றிக்குவோம். இந்த மசாலாவெல்லாம் நல்லா பிணைஞ்சு இந்த காடையில் அப்ளை பண்ணிக்குவோம். மசாலாலாம் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. கருவேப்பிலை கொஞ்சோண்டு தூவி அப்படியே மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து பொரிச்சுக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் க்ளீன் பண்ணி அரிஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். புதினா இலை எல்லாத்தையும் அரிஞ்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இங்கிட்டு தாளிக்கிறதுக்காண்டி பட்டை வகைகள், சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் பிரியாணி தாளித்து செய்கிறத பார்க்கலாம். அரிசி 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி எடுத்துக்கணும். அதை அரிசி 1 கிலோ எடுத்து அது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். முட்டை வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். ஆயில் விட்டுக்குவோம். நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்குவோம். பட்டை வகையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். கோழி ஏன் முட்டை போடுது? இந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைசியில் இதில் பதில் இருக்கும். பழுத்த தக்காளியாக ஒரு 2-3 தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்கலாம். தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம், தக்காளி வதங்குறதுக்கு சால்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். புதினா இலை கொஞ்சோண்டு சேர்த்து வதக்கிக்குவோம். ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்குவோம்.
கரம் மசாலா சேர்த்துக்குவோம், பிரியாணி மசாலா சேர்த்துக்குவோம். இது கரம் மசாலா இல்லை, பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்குவோம். தயிர் தேவையான அளவு சேர்த்துக்குவோம். போதும் தான் நினைக்கிறேன், ரொம்ப புளிச்சாப்பில் இருக்கும், நிறையா ஊற்றணும். கரம் மசாலா லைட்டாக சேர்த்துக்குவோம். தேவைப்பட்ட பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். சிக்கனை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வதக்கி எடுத்துக்குவோம். சால்ட்டு சேர்த்துக்குவோம். ரைஸ் சேர்த்துக்குவோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும், அதை சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்குவோம். மூடி 4 விசில் விட்டுக்குவோம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். எக்கு, சால்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். பெப்பர் கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். காடையை பொரித்து எடுத்துக்குவோம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கோழி ஏன் முட்டை போடுது, அதுக்கு பதில் வந்து கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பதில் வந்து கோழிக்கு வந்து 1 2 போட தெரியாது, அதனால் முட்டை போடுதான். இந்த கடி ஜோக் பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, காடையும் ரெடி ஆயிடுச்சு, முட்டையும் ரெடி ஆயிடுச்சு, வெங்காய ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.